நம்மளுடைய நாத்ரியன் வந்து டீமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். இப்ப அவன் தான் மான்ஸ்டராவும் இருக்கான். நம்மளோட மிசட்டா கொய்சிரோ வந்து ரிசெக்ட் ஆகியிருப்பான். அசாயோட வந்து அவனோட ஒரிஜினல் செல்ஃபுக்கு ரிட்டர்ன் ஆகியிருப்பான். அந்த அனைத்து அட்டாக்களுக்கு பிறகும் அவன் வந்து கம்ப்ளீட்டா ஹீரோ ஆயிட்டானான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆயிஷாவும் சைக்கியும் யோசிக்கிறாங்க. இது வந்து அவன் வந்து மேஜிக் ஸ்டோனு அவனோட உடம்புல பொறுத்திருக்கத்தான நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்கால்ஃபும் கடுப்பாகிறான். இது வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்து போனவங்கள ரெசரெக்ட் பண்ற அளவுக்கு இந்த மேஜிக் ஸ்டோனுக்கு கெப்பாசிட்டின்றது இருக்குது. இது வந்து ஸ்ட்ரேஞ்சா இல்லையா, அவன் அப்பான பேத்தலான ஓன்ஸையும் வந்து ஹீல் பண்றானேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஷர்ட்டா சைக்கி கடுப்பாகிறாங்க. நம்மளால இங்க நிக்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு இன்வால்வ் வந்து ஸ்ட்ரகிள் பண்றான். நீ உன்னுடைய செல்ஃப புஷ் பண்ணாத ஓல்டு மேன் சொல்லிட்டு ஆயிஷா வந்து அக்கறைப்படுறாங்க. நானும் வந்து கலந்துக்க போறேன், ஈவன் என்கிட்ட மானம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஷர்ட்டா சைக்கு ரெடியாவ நம்ம ஹீரோ சொல்றான் வேணாம், ஏன்னா வந்து தனியா இதை பண்ண விடுங்க. உடனே கோயிச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க, இவன் நீங்க நினைக்கிற மாதிரி ஆப்ஷன் கிடையாது, மேஜிக் இல்லாம நம்மளால இவனை ஹேண்டில் பண்ண முடியாது. இது வந்து ஃபைன் தான், நான் தனியாவே சண்டை போட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் என் கூட இருக்கிறத பார்க்கும்போது ஹானஸ்ட்லி எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸாட கோயிச்சிருவான் சொல்றான். கோயிச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நிகழ்ச்சி அடைகிறாங்க. வா இப்போ வந்து நாம செட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மோன்ஸ்டரா மாறின நாத்னியல் பையனை சொல்றான். ஹீரோ அவனுடைய பிளேம்ஸோட கொண்டு ஆக்சலரேட்டா பயன்படுத்துறான். பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே ஃபாஸ்டா தாக்குதல நடத்துறாங்க. அங்க நடக்கிற கிளாஷ்லயே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வந்து பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. சோ சரமாரியான தாக்குதல் நடத்துறாங்க. அவனும் வந்து இதுனா பாயிண்ட்லெஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் எல்லாம் என்டியூர் பண்றான். இந்த மேஜிக் ஸ்டோன் என்ன பண்ணதுன்னா இவனுக்கு என்னதான் அடி பண்ணாலுமே வந்து அதை வந்து ரீஜென்ரேட் பண்ணது ஒரு ரிசரக்ஷனா வந்து செயல்பட்டு இருக்குது. அப்படின்னா அந்த ஸ்டோனை வந்து நான் எய்ம் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டோனையும் உடைக்க செய்யறான். ஆனா வந்து அந்த உடைந்து போன மேஜிக் ஸ்டோனை சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க செய்யறாங்க. அது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டோன் அதனையே வந்து ரீஸ்டோர் பண்ணுது. நம்ம ஹீரோவும் கடுப்பாகிறான், அந்த மேஜிக் ஸ்டோனை தண்ணியை ரிப்பேர் பண்ற அளவுக்கு பவர் இருக்குதா? எக்ஸாக்ட்லி, இதுதான் எனக்கு கிடைத்த பிளெஸிங் சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் நாத்தினியனா சொல்ல செய்யறான். பட் நான் இதை சொல்லியே ஆகணும், உன்னுடைய ஸ்வாடுன்றது பிரிட்டி மச் பவர்ஃபுல்லாக தான் உள்ளது. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, நான் இவ்வாறு ஒரு காடாக ஃபார்ம் எடுத்துமே நீ என்ன வந்து காயப்படுத்துவேன்னு சொல்லிட்டு நாத்தினியனா சொல்றான். அதுதான் விஷயமா இருந்துச்சுன்னா நான் சப்போஸ் என்னுடைய வெப்பனையும் பயன்படுத்தான்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் எல்லாம் கண்டென்ஸ் பண்ணி ஒரு ஸ்வாடையும் உருவாக்குறான். ஹின்னு சொல்லிட்டு 2 ஸ்லாஷ் போடுறான். அப்ப நம்ம ஹீரோ பாக்குறான் ஒரு ஸ்வாடு, அதுவும் மானவ பயன்படுத்தியா. அப்ப பாத்தீங்கன்னா இருந்தாலும் இது கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ், இது என்ன தாக்கவே போறது சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு தாக்க போறான். ஆனா அங்க நடந்ததே வேற. ஹீரோவா அந்த 2 ஸ்லாஷும் வந்து உடம்புலே பாயுது. அப்ப நம்ம சைக்கிக்கு நம்ம ஒன்னும் புரியல. நம்ம ஹீரோவும் இம்பாசிபிள், அது வந்து என்ன ஸ்ட்ரைக்கே பண்ணு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க செய்யறான். அப்படின்னா என்கிட்ட நீ சொல்லாத, நீ அதை முன்னாடியே பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதாவது என்னன்னா இப்ப நடக்கிறது பிரசன்ட், இவனா பண்ணானா வந்து அந்த ஸ்லாஷஸ முன்னாடியே விட்டுட்டான். அப்படின்னா வந்து ஃபியூச்சர் செல்ஃப் இருக்கிற நம்மளுடைய மிசட்டா கொய்ச்சலும் கட் பண்ணிருக்கிறான். சோ அதுதான் அவனை சொல்றேன், நான் ப்ரிசைஸா சொல்லணும்னா அவனோட ஃபியூச்சர் செல்ஃப் தான் இங்க வெட்டியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரும் பேச செய்து இந்த ஸ்வாட்ல நான் வந்து டைம் ஆட்ரிபியூட் மேஜிக்க பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அதே போல நான் வந்து ஹண்ட்ரட்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பவரும் வந்து இதற்குள்ள செலுத்தி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை சொல்ல செய்யறான். என்னுடைய ஒரிஜினல் வெப்பன் இதனுடைய பெயர் பார்த்தனா கேஓஸ் பிளேட்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறான். அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த அட்டாக்க நம்மளால ஃபியூச்சர் சைட்டை வச்சு கூட டாட்ச் பண்ண முடியாது போலே. ஆஃப்டர் ஆல் இந்த அட்டாக் வந்து உங்களை எய்ம் பண்ணவே இல்லை, அதாவது உங்களோட ஃபியூச்சரை தான் அது கட் பண்ணுது. சோ ஒண்ணுமே புரியாம வந்து நம்மளுடைய இன்கால்ஃப், ஷிராட்டா, அப்புறம் ஆயிஷா எல்லாரும் வந்து பீதி அடைகிறாங்க. இதை வந்து என்னால ஹியூமனா இருக்கும் போது கூட ஹேண்டில் செய்ய முடியல. ஆனா இந்த ஃபார்ம்ல என்னால அதை கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்டா வீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் நாத்தினியும் சொல்றான். இந்த வவுன்ஸ்ன்றது ரொம்பவே சிவியரா இருக்குது. நான் வந்து என்ன எதிர்பார்க்கறேன்னா இந்த சண்டை இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மான்ஸ்டரும் பேச செய்யறான். அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். அப்புறம் வந்து வேதாம்பரத்தை எப்படி அஜித் வந்து சிரிப்பாரு அந்த மாதிரி சிரிக்க செய்யறான். அப்போ அவன் பாக்குறான் அது வந்து குயிச்சிர பாடின்றது
ஹீல் ஆகுதான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான். சோ என்னன்னா வந்து சேம் டைம் மேஜிக் தான் நம்மளுடைய ஹீரோ பயன்படுத்தினான். எப்படின்னா வந்து அவனுடைய பாடி மேல டைம் மேஜிக்கை பயன்படுத்தினான். அந்த காயம் ஏற்பட்ட நிலைக்கு ஹீரோ வந்து டைமை ரிவர்ஸ் பண்றான். அப்ப அவனோட பாடின்றது கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்டா தானே இருந்திருக்கும். அப்ப ஹீரோ வந்து கிட்ட அட்டாக் பண்ண வரான். அவனும் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கவும் செய்யறான். சோ அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். அந்த மான்ஸ்டரா மாறி இருந்தாலும் நம்ம நேத்னியல் பையன். சோ ஹீரோவும் அவனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வேர்ல்ட சேவ் பண்ணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து ஃபைட் புரிகிறான். அப்ப நேத்னியலும் வந்து பின்னோக்கி செலுத்தப்படுறான். சோ ஹீரோ வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறான். சோ இப்ப பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து கூரையை உடைச்சுக்கிட்டு ஏர்ல ஃபைட் பண்றாங்க. ஹாஹான்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் சிரிக்க செய்யுது. நம்ம ஹீரோ சொல்றான், உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு சாரி, நீ வந்து இவ்வாறு ஆக்ட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் டீப் கட் என் மேல லான்ச் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல செய்யறான். அதாவது அவன் ஒரு முறை அடிச்சுட்டு நீ ஒன்னும் சீன் போடாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். முட்டாளே, நான் வந்து உன்னை வந்து வெட்டிக்கிட்டே இருப்பேன், உன்னுடைய மானா கம்ப்ளீட்டா ட்ரைன் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மான்ஸ்டரும் பேச செய்யுது. நான் உன்னை அப்சல்யூட் நத்திங்னஸ் வரைக்கும் கிரஷ் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து என்னால இந்த முறைய வந்து தோல்வியை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். இதற்கு முன்னாடி நடந்த அனைத்து விஷயத்தையும் நாம இப்பயே செட்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ மாசா உடனேற்றான். சோ ஹீரோவும் நேத்னியலும் ஏர்ல ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஹீரோ வந்து ரொம்பவே ஹார்ஷா அட்டாக் பண்றான். சோ அந்த மான்ஸ்டரை வந்து அசால்ட்டா தடுக்க செய்து நம்மளுடைய மிசாட்டோ வந்து மாதிரியான ஸ்கிளாஷஸ வந்து ஏர்லயே வந்து ஃபைட் பண்ணிட்டு லான்ச் பண்றான். அவங்க வந்து இவ்வளவு தீவிரமா சண்டை போறாங்கன்னு சொல்லிட்டு இன்கால்ஃபும் பார்க்க செய்யறான். அப்ப நம்ம ஷிராட்டாவும் கோயிச்சிரோ, நீ வந்து ஜெயிக்கிறதுக்காக நான் உனக்கு வேண்ட செய்யறேன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு மான்ஸ்டர் எவனுடைய ஸ்பீடுன்றது கீப் ஆன் ரைஸ் ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் மேல நேத்னியல் வந்து ஃபீல் பண்றான். ஏன்னா என்னுடைய ரீஜெனரேஷனால கூட இதை கீப் பண்ண முடியலையே. சோ இவன் மான்ஸ்டர் மாதிரி நம்ம ஹீரோவும் மான்ஸ்டர் நினைக்கிறான் பாருங்க. ஆனா வந்து இவனை கட்டாயமா நான் இப்ப தோற்கடிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு அவனை உறுதியோட தான் இருக்கிறான். ஒன்ஸ் நான் உன்னை தோற்கடித்த பிறகு இந்த உலகம்ன்றது என் கைக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமா பேசுறான். நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வாறு இதை முடிச்சு கட்டணும் அதே சேம் வீடு தான் இப்பயும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நேத்னியல் ரொம்பவே கனவட்டா இருக்கிறான். ரைட் ஹியர் இந்த SS கிளாஸ் டஞ்சன்ல உன்னை வந்து சமாதி கட்டப்படுறேன்னு சொல்லிட்டு அவனுடைய காயோஸ் பிளேட கொண்டு அட்டாக்கையும் வந்து லான்ச் பண்றான். நான் வந்து அவ்வாறு மோசமா 2வது முறையும் இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மள ஹீரோ கான்பிடண்டா இருக்கிறான். ஏன்னா அந்த நாள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ கிட்ட இருந்து அனைத்து விஷயத்தையும் வந்து அந்த பென்டகிராம் ரேஞ்ச் வந்து பறிச்சுட்டு ஹீரோ டஞ்சன்லேயே சீல் பண்ணிருப்பாங்க. ஸோ சேம் இந்த ட்ரிபிள்ஸ் டஞ்சன் தான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ரிசர்வேக்ஷன் மேஜிக்கை பயன்படுத்தி தான் வந்து அசாய் உடம்புக்குள்ள வந்திருப்பான். ஸோ அப்போ வாய்டு மேஜிக் கிடைச்சி ஸோ ரொம்பவே வந்து ஹார்ட்ஃபெல்ட்டா மான்வா போயிட்டு இருக்குது. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்னா இந்த மான்வா தான். ஸோ நம்ம சேனல் நல்லா க்ரோத் ஆனதும் ஸோ உங்களோட சப்போர்ட் பண்ணுவோம் இந்த மான்வால தான். ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸினுடைய உதவியை கொண்டு நான் வந்து எல்லாத்தையும் வந்து கடந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவை யோசிக்கலாம். ஸோ இந்த ஜேர்னி தானே ஃபர்ஸ்ட் முக்கியம். ஓகேங்களா, ரிவெஞ்ச் எடுக்கிறது செகண்டரி. ஸோ ரிவெஞ்சுக்காக தான் இந்த இசகாய் மான் வந்து தெரிந்தாலுமே ஸோ இந்த ஜேர்னி தான் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நினைச்சு பாக்குறான். நான் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கிறேன், அதுவும் 20 வருஷத்துக்கு அப்புறம். அதனால நான் கட்டாயமா வந்து இந்த பாஸ்ட மாத்தி எழுதியே தீர்வுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரிசார்ட்டா கோயிட்ஸ் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா மாறுறான். ஓகேங்களா, முன்னாடி காட்டுதான் கிடையாது, இப்போ வந்து ரொம்பவே ஃபெரோஷியஸா ஃபைட் பண்ணிருக்கிறான். தென் ஜஸ்ட் உன்னை வந்து நான் அதே போல வந்து மீண்டும் ஒரு முறை விரக்திக்குள்ள தள்ள செய்வேன்னு சொல்லி அந்த மான்ஸ்டராக நேத்னியலும் வந்து அட்டாக் பண்றான். சோ ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை பின்னோக்கி தள்ளுறான். சோ பவர் லெவல் உங்களுக்கு பார்க்கும் போது இந்த விஷுவல்ல வந்து சேமா தெரிஞ்சாலும் ஹீரோ வந்து ஒரு காட் லைக் பீயிங் எனக்கு இங்க வந்து அப்பியர் ஆகிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம மான்ஸ்டராக நேத்னியல் யோசிக்கிறான், என்ன இவனை ஹீல் பண்ணிட்டு இருந்த மானாவை கொண்டு என்ன தாக்குதல் நடத்துறானா, என்னால இதை நம்பவே முடியல, நான் பின்னோக்கி தள்ள போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வியக்கிறான். ஏன்னா நான் ஆல்ரெடி என்னுடைய அனைத்து விதமான எனர்ஜியும் அந்த டெட்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பான்ல, அது எல்லாத்தையும் நான் இந்த ஃபைட்டிங்க்கு தான் சேனல் பண்றேன். இருந்துமே நான் வந்து தோற்க போனேன்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஒன்றும் புரியல. அவனோட ஸ்வாட் அந்த கேவாஸ் பிளேட்ன்றது இங்க உடஞ்சி சில்லு சில்லா போகுது. ஸோ அவன் வந்து தோத்துட்டான்னு நீங்க பார்க்கும் போதுதான் இங்க ஒரு மிராக்கல்ன்றது நடக்க செய்யுது. இது முடிஞ்சிருச்சு நாத்தனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஸ்லாஷ் பண்ண வரான். அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா ஒரு டைமென்ஷனல் லிஃப்ட்ன்றது ஓப்பன் ஆகுது. ஏன்னா இதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கிறான். அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க, இவ்வாறான டைம் ஆட்ரிபியூட் மேஜிக் வந்து ஒரு மேசிவான மோதலை சந்திச்சதாலதான் இந்த டைமென்ஷனல் லிஃப்ட்ன்றது உருவாகி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க உணர செய்யறாங்க. அதாவது என்னதுன்னா 2 டைம் வந்து காய்ட் ஆகும் போது இவ்வாறு டைமென்ஷன் அதாவது பரிமாணங்கள் வந்து ஓப்பன் ஆகுது. சோ அப்ப அது அவங்கள உள்ள இழுக்க செய்யுது. பாத்தீங்கன்னா நம்மளோட நேத்னியலுக்கு நல்ல சான்ஸா போயிடுது.
ஹீரோ வந்து டேமிட் நான் வந்து சொல்லிட்டு யோசிக்கும் போது நாத்ரியல் என்ன பண்றான், லாபகமா அந்த போர்டலுக்குள்ள செல்ல செய்யறான். ஹீரோ கையை பிடிச்சி இருக்கிறான். நீனும் என் கூட வா கோயிச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வந்து அழைச்சிட்டு போறான். அப்ப நம்மளுடைய ஷிரட்டா வந்து கோயிச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்த செய்யறாங்க. அவ்வளவுதான், அந்த ரிஃப்டும் வந்து தற்போது க்ளோஸ் ஆகுது. அவங்க வந்து மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்வ் சொல்றான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்கதான். அப்ப சைக்கி வந்து கோயிச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட பார்க்க செய்யறாங்க. சோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து என்ன இது ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா வந்து அந்த இடத்த சுத்தி முத்தி பார்க்க செய்யறான். நான் வந்து தற்போது அந்த டைமென்ஷனல் ரிஃப்டுக்குள்ள இருக்கிறேனா, சோ எங்களை அது முழுங்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக்க செய்யறான். நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை வந்து பேச செய்யறான். யாரு இதை நினைச்சு பார்த்தாங்க, இவ்வாறான டைமென்ஷன் ரிஃப்ட்ன்றது இங்க மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டராக நாத்னியல வந்து சொல்றான். நான் வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு தேடி இருந்தாலுமே என்னால இதை கண்டுபிடிச்சிருக்க முடியும்னு கேட்டா வாய்ப்பு இல்லதான். ஏன்னா இதுதான் ரூட் பவர் இந்த டஞ்சனே கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நாத்னியல் ஆகிய அந்த மான்ஸ்டரும் பேச செய்யுது. நம்ம ஹீரோ பாக்குறான், எனது இந்த டஞ்சனை உருவாக்கின பவரா அப்படின்னா என்ன ஹெல்ல நீ பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும் போது, இந்த எனர்ஜியை கொண்டு நாம வந்து ஹியூமனிட்டிக்கு மேஜிக்கை கொண்டு வர செய்யலாம். அதே போல வந்து கவுண்ட்லெஸ் ஆன மான்ஸ்டர்ஸை ஸ்பேன் பண்ண முடியாது, தோற்றுவிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டரும் பேச செய்யறான். இந்த ரிங் ஆஃப் லைட் இப்படின்றத பார்த்தோம்னா அனைத்து விதமான மேஜிக்கும் இதுதான் வந்து ஒரு எசன்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது வந்து உண்மையான விஷயம். நான் இவ்வாறான அளவுக்கு அதிகமான பவரை அப்சர்வ் பண்ணனா, நான் இதுதான் வந்து இத்தனை காலமா தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, இந்த அனைத்து விதமான பவர் சோர்ஸினுடைய ரூட்டை நான் தற்பொழுது அப்சர்வ் செய்ய போறேன். இது இப்போ என்னோட ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேத்ரியல் வந்து இன்னுமே பவருக்கு ஆசைப்பட்டு அந்த மொத்த டஞ்சன் எனர்ஜியும் தனக்குள்ள உள்வாங்க செய்யறான். அப்ப அந்த பிரகாசத்துல நம்ம ஹீரோவே தூக்கி அடிக்கப்படுறான்னா பாருங்களேன். சோ ஹீரோவாலேயே வந்து அதை உணர முடியுது. அவன் பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கான். சோ அவனுக்குள்ள இருந்து எனார்மஸான எனர்ஜின்றது அங்க ரேடியேட் ஆகுது. சோ முன்னாடி ஒரு ரிங் தான் இருந்திருக்கும், இப்போ வந்து பல விதமான ரிங்ஸ் ஒரு கையிலயும் அந்த வளையல் போன்ற அமைப்புல இருக்கிறான். சோ இப்ப என்ன பார்க்கும்போது எனக்கு எப்படி தோன்றதுன்னா, சோலோ லெவலிங் மான்வா படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அனிமே சொல்ல மான்வா அதுல வந்து அப்சல்யூட் பீயிங் இருப்பாங்க, அந்த அப்போஸ்டல் போல காட்ஸ், அவங்க தான் இந்த வேர்ல்ட கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு லுக் லைன் இருக்கிறான். இதுதான் வந்து டிரான்செண்டன்ட் பவர். ஆனா இதுதான் வந்து இத்தனை காலமா சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாப்டியன் மான்ஸ்டர் சொல்றான். டிரான்செண்டன்ட்னா வந்து மனித லெவல்ல வந்து சர்பாஸ் பண்ண ஒரு பீயிங்கா இருக்கட்டும், ஓகேங்களா. சோ கடவுள் போன்ற ஒரு இடத்துல இப்ப இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஓவரா சொல்றான். ஈவன் தோ இந்த பிளேஸ்ன்றது லிவிங் வேர்ல்ட விட்டு துண்டிக்கப்பட்டிருந்தாலும் நான் வந்து சாகா வாழ்வை இங்க கொண்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரும் பேச செய்யறான். லேட்டர் வந்து நான் வந்து நம்மளுடைய உண்மையான உலகத்துக்கு செல்ற பாத்தியம் கண்டுபிடிப்பேன். பட் அதுக்கு அனைத்துக்கும் முன்னால நான் உன்னை வந்து இங்கே சமாதி காட்டணும். சோ அதுதான் வந்து என்னுடைய புதிய கிரியேஷனுக்கு ஒரு விடியல அமைய போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே நக்கல் பேச்சுதான் பேசிட்டு இருக்கான். இது வந்து உன்னுடைய முடிவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பேஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தினும் கேட்க ஹீரோ வந்து அமைதியா அதை அப்சர்வ் பண்றான். சாரி, ஆனா எந்த விதமான புதிய விடியலும் வரப்போறது கிடையாது. ஏன்னா வந்து நான் உன்னை இங்க கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ண போறேன் நாத்தனியன் சொல்லிட்டு ஹீரோ மாசா சொல்றான். நீ என்ன நினைச்சுன்னு இருக்க, உன்னால என்ன எரேஸ் பண்ண முடியுமா? நான் வந்து மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட டிரான்செண்டன்ட் பவரை தற்போது பொசஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நாத்தனியல் பேசுறான். உன்னால என்ன பண்ண முடியும்ன்றத பாசிட்டிவ் எனக்கு காட்ட செய்யன்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல நான் எதை வேணாலும் நினைச்சாலும் கட் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் கான்பிடண்டா இருக்கிறான். ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய வாய்ட் மேஜிக் தான் வாய்ப்பு நினைக்கிறான். ஏன்னா கண்ணை மூட செய்யறான். அதேதான் ப்ரிசைஸ்லி எனக்கு இந்த பிளேஸ் எவ்வாறு இருக்குதுன்னா நானும் எனக்கு வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய மிசாட்டா கோயிச்சரை சொல்றான். ஏன்னா இவன் கிட்ட வாய்ட் மேஜிக் இருக்குது. வாய்ட்னா என்னது வெற்றிடம். அவன் என்ன நினைச்சாலும் இமேஜினேஷன் தான் பவரா இங்க கன்வெர்ட் ஆகுது, ஓகேங்களா. சின்ஸ் இங்க வந்து நீ மற்றும் நான் தான் இருக்கிறத காரணம் காட்டி நான் வந்து ஹோல்டு பேக் பண்ணாம என்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் பவரையும் இங்க வெளிப்படுத்தணும் சொல்லிட்டு ஹீரோ வந்து சோ ஒரு சீல் மாதிரி அன்லாக் ஆகுது பாருங்க உடம்புல இருந்து. சோ இந்த சீல் பார்க்கும்போது உங்களுக்கு யார் கண்டுபிடிச்சிருந்தோ கமெண்ட் பண்ணுங்க. சோ என்ன இதுன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டருக்கு ஒன்றும் புரியல. வாட் த ஹெல் இஸ் தன் சொல்லிட்டு அவனும் கத்த செய்யறான். சோ ஹீரோக்குள்ள இருந்து ஒரு அபரிவிதமான எனார்மஸ் பவர் சர்ஜ் ஆகுது. நான் வந்து என்கிட்ட இருக்கிற அனைத்து விஷயத்தையும் கொண்டு இப்போ ஒன்ன செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாசா ஸ்பீச் கொடுக்கறான். அப்ப நம்ம மிசாட்டோ கொய்ச்சிரோ உடம்புல இருந்து ஒரு எனார்மஸ் ஆன எனர்ஜி சர்ஜ்ன்றது ஏற்பட்டு இருக்கும். அவனுடைய ஸ்வாட முன்னோக்கி வைத்துட்டு சரி நாம இப்ப இதை செட்டில் பண்ணிக்கலாம் நாட்டையன்னு சொல்லிட்டு மாசா சொல்லியிருப்பான். இல்ல
நான் வந்து பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா இவனுடைய மேஜிக் பவர் இந்த அளவுக்கு ட்ரெமண்டஸா இருக்குது. ஆனா இதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது. சம்மன் அவங்களோட பவரை வந்து லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் ஹைட் பண்ணிட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அன்லாக் சேர்த்துனா இல்ல என்ன ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மான்ஸ்டரும் கத்த செய்யறான். உன்னோட இந்த வெற்றி மெட்ரும் நான் பயப்பட நினைச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து தில்லா பேச செய்யறான். சோ அவனோட ஸ்டோன் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கத்த செய்யறான். இம்பாசிபிள், எவன் இம்பாசிபிள், இவன் எப்ப என்ன தாக்குதல் நடத்தினான்? அல்லது இப்படி சொல்லாதீங்க, கொய்ச்சிரோட அட்டாக் என்னால பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அவன் வேகமா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டர் ஆகிய நேட்ல வந்து புலம்ப செய்யறான். சென்ட்ரிபிள் ஆக்சிலரேஷன் சொல்லிட்டு ஹீரோ வந்து 100 மடங்கு வேகமா அவனுடைய கட்ஸை வந்து லான்ச் பண்றான். சோ அப்படியே கையெல்லாம் வந்து நவுறதான் தெரியுது. ஓகேங்களா? சோ நம்மளுடைய மான்ஸ்டர் உடம்புல வந்து ஸ்னாஷ் தான் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. இல்ல என்ன இது, இவங்கிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்குதா? என்கிட்ட இதை மட்டும் சொல்லாத, நீ இவ்வளவு நேரமா உன்னோட பவரை மறைச்சு வச்சுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டரும் காத்துறான். அதாவது நான் என்னுடைய பவரை ஒன்னும் மறைச்சு வைக்கல, நம்மளுடைய பிரெயின்ன்றது அதை அன்கான்சியஸா சப்ரஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு மான்ஸ்டரும் காத்துறான். ஈவன் ஹியூமன்ஸ் வந்து அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்ட முற்பட்டாலும் அவங்களோட பிரெயின்ன்றது ஆட்டோமேட்டிக்கலா அதை கண்ட்ரோல் செய்திடும். இந்த சேம் பிரின்சிபல் தான் மேஜிக்கும் அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மிசட்டா கோயிச்ல சொல்றான். நான் வந்து மேஜிக் பவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக அதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தேன். சோ நம்மளுடைய ஷிரட்டா சைக்கி வந்து அதிகப்படியான பவர் சர்ச் காரணமா வந்து சுத்தி இருக்கவங்களை ஹார்ம் பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய ஹீரோ தான் போயிட்டு அவ கையில அந்த சீன் எல்லாம் போட்டிருப்பான். சோ அந்த பிளாஷ்பேக் எல்லாம் ஷோ பண்றாங்க. சோ இந்த சீனை வந்து எப்ப அவன் எடுத்திருப்பானா, கலாமிட்டி பீஸ்ட் ஃபைட் அப்ப ஹீரோ வந்து ரிலீஸ் பண்ணிருப்பான். இப்ப நீ வந்து முன்னேறிட்ட, சோ இப்ப நீ இந்த பவரை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு. சோ அதுதான் விஷயமா இருந்துச்சுன்னா எந்த இடத்துல நீனு மற்றும் என்னை காட்டிலும் வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல செய்யறான். அதனால நான் வந்து என்னை சுத்தி இருக்கவங்கள ஹார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு அச்சத்திலேயே வந்து சண்டை போடுறதுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதனால என்ன பண்ணனா மேஜிக்கல் ஓவர்லோடிங்க பயன்படுதுன்னு சொல்லிட்டு அவன் கீழே அதே விதமான சீரன்றதை இங்க தோற்றுவிக்குது. என்னன்னா ஹீரோ என்ன பண்ணிருக்கான்னா, நான் என்னுடைய வாய்டு மேஜிக்கா பயன்படுத்தி இதை ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். காய்ஸ் இது பிளாட் ட்விஸ்ட் எனக்கு ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. சோ மான்வா வந்து ரொம்பவே ஸ்மூதா போகுது. அதே போல உங்களுடைய சப்போர்ட் மூலியமா தான் நம்ம சேனல் க்ரோ ஆயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஆல் மை டியர் ஃபேமிலி. இவன் என்ன சொல்றான், பொதுவா அன்கான்சியஸா இவங்க மேல இருக்கிற சங்கிலிகளை வந்து இவன் வாய்டு மேஜிக்கை பயன்படுத்தி ரிமூவ் பண்றானா குயிச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேப்ல வந்து கொஞ்சம் வந்து பீதி அடையிறான். நீ வந்து உன்னோட ட்ரூ பவரைங்க அன்லீஷ் பண்றியான்னு சொல்லிட்டு கேட்கிறான். நான் வந்து கிரியேஷனுடைய பவரையே அப்சர்வ் பண்ணிட்டேன், தற்போது நான் இங்க ஒரு காட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த செய்யறான். அப்படின்னா வந்து என்ன சர்பாஸ் பண்றதுக்கு இங்க எந்த விஷயமும் கிடையாது சொல்லிட்டு ரொம்ப ஆணவ பேசில வந்து ஹீரோவை கிரஷ் பண்ண வந்து வரான். நீ வந்து வெறும் ஹியூமன் தான் நேத்ரியன் சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுடைய ஸ்லாஷஸ லான்ச் பண்றான். ஜஸ்ட் ஒரு லோ லைஃப் தான் நீனு, உன்னுடைய சொந்த ஆசைக்காக செல்பிஷா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையே வந்து முதல்ல குத்துனவன் தான் நீன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்ல செய்யறான். ஒரு அறுவருக்கு தக்க மனித உயிரினா அது நீதான் சொல்லிட்டு ஹீரோ மாசா சொல்றான். பயமுடுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேத்ரியன் வந்து அந்த டிமோனிக் ஃபார்ம்ல வந்து அட்டாக் பண்ணுவாங்க, செலஸ்டியல் பீயிங்கா மாத்தான். ஓகேங்களா? இப்ப அவன் ஒரு காட் தான் நினைச்சுன்னு இருக்கிறான். ஹீரோ வந்து மில்லிப்புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துறான். ஸோ இந்த மில்லிப்புல் ஆக்சலேஷன் இந்த ஸ்கில் பாத்தீங்கன்னா வந்து மான்வாக்காக ஆத்தர் பயன்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி வேர்டு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு கேட்டா டவுட் தான். இந்த மில்லிப்புல்லாம் என்னன்னா 1000 மடங்கு, அதாவது வெளில பாத்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரி தான் ஆக்சலேஷன் பயன்படுத்தியிருப்பான். ஆனா இந்த டைமென்ஷன் லிஃப்ட்ல 100 இப்ப 1000x வேகமா வந்து ஆக்சலரேஷன் பயன்படுத்தி நேத்ரில வந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன துகள்களா வந்து நம்ம ஹீரோ வந்து கட் பண்ணி போடுறான். சோ ரியலி காய்ஸ் எனக்கு இதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. சோ அதனாலதான் கொஞ்சம் டைம் எடுத்து சோ எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி போட்டோன்னு சொல்லி தான் வெயிட் பண்ணது. நம்ம மான்ஸ்டர் நேத்ரேனும் பதறான். என்னது, என்னுடைய ரீஜெனரேஷன் பவர்னால இதை கீப் பண்ண முடியலையா? இல்ல நான் வந்து சப்போஸ் டு பி ஒரு காடா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இறக்க செய்யறான். நம்ம மிஸ்டர்டாவனை துகள்கள் ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாசா வந்து போஸ் கொடுக்குறான். அவனோட ட்ரேசஸ் தான் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸிஸ்ட் ஆக செய்யுது. அப்பாடா இது வந்து ஒரு வழியாக முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பெருமிச்சு விடுறான். இதில் ஃபன்னியான திங்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அட் ஃபர்ஸ்ட் நான் இது எல்லாத்தையும் ரிவெஞ்சுக்காக தான் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அசாகி கரின் அப்புறம் ஷிரட்டா சைக்கியை ஷோ பண்ணுறாங்க. ஸோ அவனுடைய டிசைபிள் அப்புறம் என்கால்ஃப் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த என்டையர் பாத் அந்த ஜேர்னியை தான் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் இந்த கடந்து வந்த பாதைன்றது அந்த ரிவெஞ்சை காட்டிலும் எனக்கு மேலானு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை ஷோ பண்ணுறாங்க.
தேங்க்யூ அசாய் கியோசுகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிசாட்டோ யோசிக்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் சோல் டிரான்ஸ்ஃபரை பயன்படுத்தி மிசாட்டோ வந்து அந்த ட்ரிபிள்ஸ் டஞ்சன்ல சீல் ஆகியிருக்கும் போது நம்மளுடைய அசாய் கியோசுகே உடம்புல தான் வந்து ப்ரொசஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரோடைய கண்டினியூஸ் தான், ஓகேங்களா? ஸோ அதனால அசாய்க்கு நன்றி சொல்லிட்டு, ஏன்னா உன்னால தான் நான் வந்து இழந்ததை திரும்ப பெற்றிருக்கிறேன், அதே போல் என்னுடைய ப்ரீஷியஸ் திங்ஸையும் உன்னால தான் நான் கண்டறிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அசாய்க்கு நன்றி சொல்லும் போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ட்ன்றது ஓப்பன் ஆகுது, ஒரு டைமென்ஷனல் ரிஃப்டான்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யலாம். ஏன்னா வந்து நாத்னியல் வந்து பவர் ஆஃப் கிரியேஷன், அதாவது இந்த ரூட் பவரையே வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பான். ஸோ அதில் இருக்கிற அந்த ரிமைனிங் ஸ்பார்க் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிஃப்ட் மாதிரி ஓப்பன் ஆகுது. நான் மட்டும் இதை தவற விட்டுட்டேன்னா என்னுடைய ஒரிஜினல் வேர்ல்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு மிஸ்ஸாட்டோ அப்படியே அலறி அதுக்கிட்ட போக செய்கிறான். இது வந்து என்னுடைய மேஜிக்கை நான் வைல்டாக பயன்படுத்தின காரணத்தினால பின் விளைவுகளான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறான். அதாவது அவன் வந்து 1000 times அக்சலரேஷனை பயன்படுத்துன்றது நம்ம யோசிக்கவே முடியாத அளவு. அவனோட ஸ்ட்ரென்த்ன்றது ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரமப்படுறான். கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணணும், இல்லை நான் வந்து இன்னும் சில பேருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மிசாட்டோ கோயிச்சிரோவும் சிரமப்பட்டு கத்துறான். அவ்வளோதான், அந்த ரிஃப்ட்ன்றது க்ளோஸ் ஆகுது. தற்பொழுது என்னால் இந்த இடத்த விட்டு இனிமேலும் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு மிசாட்டோ வந்து மனசை தளர விடுறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்கால்ஃபும் பார்க்குறான். கொய்ச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயோக்கியம் வந்து அழுவ செய்கிறாங்க, ஓகேங்களா? டைம்ன்றது பாஸ் ஆகுது. எனக்கு தெரியல எவ்வளோ லாங்குன்றது போயிருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கடந்து போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த டைமென்ஷனல் ரிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு எட்டர்னலாக வெற்றிடத்திலே நான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னால் கான்ஷியஸாக இங்கே இருக்கிறதுன்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே கண்ணை மூட வரான். அப்படின்னா நான் வந்து அசாய் கியோசுகியோடைய உடலை என்னுடைய ரிவெஞ்சுக்காக பயன்படுத்தினதனுடைய பனிஷ்மெண்ட் தான் இதுவோ? அப்படியா இருந்ததுன்னா நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க தயாராகன்னு சொல்லிட்டு கண்ணையை மூட செய்கிறான். அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு ஒரு குரல் வந்து மிஸ்ஸாட்டவும் கேட்டு கண்ணை திறக்கிறான். ஸோ சைக்கி நீ எப்படி இங்கே வந்த, அதாவது சைக்கி அந்த ரிஃப்டே வந்து பொழந்துக்கிட்டு இங்கே அப்பியர் ஆகியிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஆச்சரியப்படுறான். நீ வந்து என்னுடைய டைம் மேஜிக்கை ரிலீஸ் பண்ணல, அதை வச்சு தான் நான் சாத்தியமாக்கியிருக்கேன். நான் வந்து பல வருஷங்களாக வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த லிஃப்ட்டை ஓப்பன் செய்திருக்கேன்னு சொல்லிட்டு சயுக்கி நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறாங்க. ஆன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. சயுக்கி இவ்வாறு போச்சுன்னா இந்த லிஃப்ட் வந்து உன்னையும் விழுங்க செய்திருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவும் காத்துறான். நான் அதை நடக்க விட மாட்டேன், ஏன்னா நீ என்னை சேவ் பண்ணியிருக்க கொய்ச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம சயுக்கியை வந்து காத்துறாங்க. இந்த தடவை நான் வந்து ஒன்றை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ட்லேருந்து நம்மளுடைய மிசாட்டோ கொய்ச்சிரோவையோ மாசாக வெளில எடுக்க செய்கிறாங்க. ஃபைனலி நான் உன்னை ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. நம்மளுடைய ஹீரோ வந்து சயுக்கி தேங்க்யூன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக சொல்லி அந்த ஏர்லேயே வந்து ஹக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய இன்கால்ஃபு ஆயிஷா வந்து சிரிக்க செய்கிறாங்க. 10 வருஷம்ன்றது கடந்து போயிடுச்சு. இந்த ஒரிஜினல் அவுட் சைட் வேர்ல்டில் ட்ரிபிள்எஸ் கிளாஸ் டஞ்சனில் செயல்பட்ட அந்த மிலிட்ரி ஃபெசிலிட்டியை சீல் பண்ணிட்டாங்க. அங்கிருந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து வாக்குமூலத்தையும் பெற்றுக்கிட்டாங்க. அதே போல் நம்மளுடைய இவாக்கோ பிரின்சிபல் இருக்கான் பாருங்க, அவன் வந்து ஒன் ஆஃப் த பென்டகிராம் சேர்ந்தன்னு டெக்னிக்கலி பார்க்க போனான். ஸோ அவனுடைய வாக்குமூலத்தையும் ப்ரெஸ்ஸில் வந்து வாங்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நாத்தனியலுடைய கிரைமை பப்ளிக்கோட ஐஸ்க்கு கொண்டு வர செய்தாங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பீப்புளால் உண்மை என்னன்றத நம்ப முடியல. ஏன்னா நாத்னியல் நல்லவன் சொல்லிட்டு தான் இத்தனை காலமாக அவங்க நம்பி வந்திருந்தாங்க. ஆனால் இன்னும் சிலர் வந்து உண்மை பொறுமையாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க சொல்லிட்டு நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட டிசைபிளும் ப்ரெஸ்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்குறான். அப்புறம் வந்து நம்ம அசாஹி கரின், அதாவது நம்ம அசாஹி கியோசுகினுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அது வந்து கொய்சுக்கோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்போ தான் உண்மை தெரிய வருது. ஏன்னா மிஸ்ஸோட தான் உடம்புக்குள்ளே ப்ரொசஸ் பண்ணியிருந்தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராஜுவலாக நம்ம மிசாட்டோ கொய்ச்சிரோனுடைய ஹானரும் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் தென் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு கல்லறைக்கு நடந்து வரான். எனக்கு லாங் டைம் எடுத்துக்கிச்சு, ஃபைனலி நான் உனக்கு நன்றி செலுத்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு அசாய் கியோசுகின்னு சொல்கிறான். ஸோ அவனுடைய ஃபேமிலி கிரேவுக்கு தான் வந்து பூ வச்சு வத்தி ஏற்றி ஸோ ப்ரே பண்ணுறான். நான் வந்து உன்னுடைய உதவி இல்லைனா எந்த அளவுக்கு வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய கிராட்டிடியூடை செலுத்துகிறான்.
நான் வந்து எனக்கு கிடைத்த அனைத்து விஷயங்களையும் கொண்டு இந்த செகண்ட் லைஃப்பை வாழ செய்வேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வந்து நடந்து செல்கிறான். ஆஹா, நாம் வந்து ரிமைனிங் மான்ஸ்டர்ஸை திரும்பி வந்து ஹண்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு மிஸ்டர் கேட்க, நம்ம யுவக்கா வந்து நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. நாம் அந்த டஞ்சனை டெஸ்ட்ராய் பண்ண பிறகு பார்த்தோன்னா மேசிவ் நம்பரில் மான்ஸ்டர்ஸ் வந்து இன்னுமே வந்து வெளியில் உலாவின்னு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறான். ஏன்னா அந்த ட்ரிபிள்எஸ் ரேங்க் டஞ்சனை வந்து ஃபுல் பவரையும் அந்த ரூட் பவரை அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய நேத்னியல் ரொம்பவே ஸ்ட்ராங்காகி இருப்பான். ஸோ அந்த நஞ்சனுடைய கோர் போனதால் அதுவுமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோவும் எதை யோசிக்கிறான், வாட்ஸ் ராங் கொய்ச்சிரான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஷேர்டாவும் அக்கறை கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சிரிக்க செய்கிறான். ஸோ நம்மளுடைய ஆயிஷாவும் நம்ம வந்து ஒரு கில்டு நேமை விரைவாக ஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அதுக்காக தான் சொல்லிட்டு என்கால்ஃபும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தவரை இன்னொருத்தருக்கு காப்பாற்ற அவங்க லைஃப்பை வந்து ரிஸ்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறான். இதை வந்து மிசாட்டோ கொய்ச்சனுடைய பாஸ்ட் செல்ஃபில் அவனால் அப்படின்னே பண்ண முடியல. ஏன்னா பாஸ்ட் கில்டில் அவனை எல்லாம் பிட்ரே பண்ணியிருப்பாங்க. இது எப்படி இருக்கு, குவாட்ரகிராம் பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா சொல்ல, என்ன நீ வந்து அச்சஸில் பென்டகிராம் சயின்ஸை காப்பி அடிக்கிற போல, பெர்ஹாப்ஸ் இது உங்களுடைய விஷுக்கு அலாங் தான் சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. வெல் அப்படின்னா வாங்க நம்ம கிளம்புனான்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து செல்றதோட ஸோ இந்த சாப்டர் 16 நிறைய பெறுது. எதிர்க்கு தான் காய்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மான்வாண்டத்தை முடிச்சிடலாம். மேபி ஏதாவது ஒரு எபிலாக் என்ன வைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஹீரோயா இந்த மாதிரி ரீன்கார்ட் ஆகியிருப்பான். ஸோ அவனுடைய கில்டு மேட்ஸை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு பென்டகிராம் சயின்ஸ்னுடைய சாப்டரை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ ஹீரோ வந்து அவனுடைய கலங்கத்தை வந்து போக்கிவிட்டான். ஸோ ரியலி எனக்கு இந்த மான்வா வந்து ரொம்பவே டச்சிங்காக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஸோ நம்மளுடைய மைக்கன்றவன் கோளாறு கொடுத்துட்டு அதையும் அட்டாச் பண்ண பார்க்குறேன். ரியலி காய்ஸ் இந்த மான்வாக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுன்றது ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது. நம்ம சேனல் ரீச் ஆனதில் ஒரு பெரிய பங்கு இந்த மான்வாக்கும் உண்டு. அதனால் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு இந்த நேரில் கடமைப்பட நண்பர்களை. தேங்க்யூ ஆல் மை டியர் பிலோட் ஃபேமிலி.